ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாக நடத்தி வருகிறார். போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் நிறைந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளை கற்று பாதுகாக்கிறார். ஆமென். தோற்கோழி தன் குஞ்சுகளை தன் சதத்தின் கீழ் அரவணைக்கிறது போல ஆமென். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே ஆமென் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நல்லவராக நடத்தி வந்தார். ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 147 சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போமாக. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கடைசி நாளில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவருக்கு உணர்த்தினார். கர்த்தர் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிற தேவன். உலகத்தில் பார்க்கும் போது சமாதானத்துக்குரிய வழிகள் இல்லை. உலக மனிதர்கள், உலக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், சொந்த பந்துக்கள், நம்மை சார்ந்த ஜனங்கள் யார் மூலமும் ஒரு சமாதானத்துக்குரிய எந்த ஒரு வழியும் இல்லை. அதே போல் உலகத்தின் மக்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை சேவிக்கிற அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் வேதம் சொல்லுகிறது உடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறது. தேவ மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனைக்குள், போராட்டத்துக்குள், பலதரப்பட்ட நிலையில் உள்ள கொந்தளிப்புக்குள் மக்கள் வாழும் போது ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த முகத்தை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகளை ஆமென் அவர் சமாதானத்தை அருளி செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு தம்மை பின்பற்றி வந்ததான சீசர்களை பார்த்து சொன்னார், இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. ஆமென். ஆமென். வைத்து வசனத்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக. இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றார்? சமாதானத்தை அவங்களுக்கு வைத்து போகிறேன். அதை பெற்று அனுபவிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? நம்ம வேலை. ஆமென். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை நாடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேவன் மேல் நெருக்கமாக இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம், யாருடைய? தேவ சமாதானம். சொல்லிட்டு சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அதை கொடுக்க மாட்டேன். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் சமாதானத்தின் போல காட்சி அளிக்குமே தவிர அது சமாதானம் அல்ல, அது சஞ்சலம் நிறைந்திருக்கும். இன்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட சமாதானத்துக்குரிய வழிகளை உலக மனதிடத்திலும் உலக திட்டங்களின்படி உலகத்துக்கு ஏற்றபடிதான் ஓடுகிறார்களே தவிர சமாதானத்தை கொடுக்கிற நதி போல சமாதானத்தை வரிசிக்கப்படுகிற தேவ சமூகத்தை கடந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்ட சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னுடைய எல்லை பூரா சமாதானத்தை கட்டளையிடுகிறது. கர்த்தர் சமாதானத்தை உனக்கு கட்டளையிட்டால்
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எவ்வளவு பெரிய சதி திட்டம் உனக்கு எதிராக தீட்டினாலும் சரி, அதை கற்று ஒன்றுமில்லாமல் வழிமறித்து போட கற்ற வல்லமை உள்ளது. ஆனால் ஒன்று மட்டும், அவன் வைத்திருக்கிற சமாதானத்தை நீ அடைய நீ தீவிரப்பட வேண்டும். அவன் உலகத்தில் கிடைக்கிற சமாதானம் தெரியும், சந்தோஷம் தெரியும், தற்காலிகம். மனிதன் எதன் மூலம் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் விரும்பினாலும் அதில் நிரந்தர சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்ன செய்யணும் கொடுப்பதில்லை. அப்ப உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் மனிதன் மூலமோ பொருட்கள் மூலமோ பணத்தின் மூலமோ வேறு எந்த சூழ்நிலையின் மூலமாய் நமக்கு சமாதானம் போன்ற காரியங்கள் கிடைத்தாலும் அந்த சமாதானம் நிலைப்பதில்லை. அதற்கு பின்னதாக பலவிதமான பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பலவிதமான நெருக்கங்கள் உண்டு. இன்னொரு மனிதன் நம்மிடத்தில் அன்பாய் நல்லபடியா இருக்கிறதுனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா அன்பா பேசுறாரு, நல்லா நடந்துக்கிறாரு, கேட்டாலும் கொடுத்துறாரு. இறுதி யார் பக்கம் சாயும், அவங்க பக்கம் சாயும். பணம் கேட்டா கொடுத்துறாரு, ஏதாவது உதவி கேட்டா கொடுத்துறாரு. உடனே நம்முடைய இறுதி யாரதான் எதிர்பார்க்கிறது? இந்த பிரச்சனை மத்தியில எதுக்கு நமக்கு இவர் இருக்கிறது வர எந்த பிரச்சனை இவர் இருக்கிறது வர மனுஷன் மட்டுமே போகிறது கைகளை வைத்த. ஆனால் சில நேரம் அது அவர் மனிதன் அவன் மூலம் கிடைக்கும் நன்மை எதுவா இருந்தாலும் திடீர்னு நின்று விடும். அப்புறம் இருக்கிற சமாதானம் இழந்து விடுவோம். ஐயோ உங்களதான் நம்பி இருந்தது, வார்த்தையே மாறுது. முதல்ல எது மாறுச்சு? இறுதி. அப்புறம் சூழ்நிலை மத்தியில் செய்யாமல் இருந்த போது வார்த்தையே மாறும். அதுக்கு அர்த்தம் அந்த மனிதனுடைய இறுதியும் அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பூரா யாரை? தேவன் அதை விரும்புவதில்லை. அவன் எல்லா காரியத்திற்கும் நாம் தேவனை எதிர்பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காரணம் அவர் சமாதானம் பிரபு. அவர் செய்வதில் குழப்பமில்லை. அவர் செய்கிற நன்மை சிறிதோ பெரிதோ அதில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இருக்கும். ஆனால் மனிதன் செய்வதில் சஞ்சலம் இருக்கும். மனிதன் செய்துவிட்டு ஒரு நாள் அது பிடிக்காத காரியம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் சொல்லுவான், நான் உனக்கு அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன். இது உங்ககிட்ட சொல்வது மட்டுமல்ல, பிறரிடத்தில் போய் சொல்லுவான். இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான், இப்படி ஆயிட்டான், நான் என்னென்ன செஞ்சு தெரியுமா சொல்லணும் இல்லையா? அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், எப்படி செய்தேன், அந்த சூழ்நிலை உதவி செய்தேன், அந்த ஆள் மூலமா செய்தேன், எல்லாம் செய்தேன். ஆனா இப்போ நம்மளை அவன் என்ன செய்யல, அவன் எல்லாம் நல்லா அண்ணன்னு கண்டுக்கிட்டது இல்லை என்று சொல்லி தூட்ட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படியே அவரை மட்டும் எதிர்பார்த்திருப்பார்கள். அவர் மூலம் உண்டாகிற நன்மைகளும் சமாதானத்தையும் அவர் கட்டளையிடுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பரவதை வாசிப்பான வசனத்தை என் கண்களை ஏறெடுக்கிறது. மனிதனுடைய ஒத்தாசையை பார்த்தல்ல, மனிதனிடத்தில் கிடைக்கிறது அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில முழங்கால் படியிட்டு பார்க்க வேண்டிய ஒரு முகம் உண்டு. அதுதான் நம்முடைய நேசனுடைய முகம். ஒருபோது நம்மிடத்தில் முகத்தை மாற்றுகிறவர் அல்ல. மனிதனுடைய முகம் ஒருமுறை சிரித்த வண்ணமாய் பார்க்கும், மறுமுறை எரிச்சலோடு பார்க்கும். நம்ம ஆண்டுடைய முகம் எப்பொழுதும் அன்புள்ள முகமாய் நம்மை நேசிக்கிற எனக்கு ஒத்தாசை வரும் பரவ ஒத்தாசை
என் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றுக்குரிய என்னது பதில் அங்கிருந்துதான், உதவி அங்கிருந்துதான் எனக்கு. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை அதிகமாக தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அது நினைப்பாங்க, நம்ம சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்த போதுமா? ஜெபம் அதாவது ஜெபம் கட்டாயப்படுத்தி சொல்வதால் அல்ல. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு துடிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா எப்படி முட்டி போட்டுட்டு என்று சொல்லவில்லை. அதற்கு காலை மாலை கிடைக்கிற நேரங்கள் நாம் ஒரு டைம் ஒதுக்குகிறோம். ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கிறது, சபையில வந்து சொல்லிட்டு போறாங்க, அதற்கு முதல் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனால் நீ எங்கு நடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டு நீ போகிறார். யாருக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல. ஆமென். ஹல்லேலூயா. நோவாய் தேவனோடு சஞ்சரித்தது போல. ஆமென். உன்னுடைய உள்ளானது ஆவியில் தேவனோடு உறவாடி கொண்டு வாழ்வாய் என்றார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் அவருடைய உதவியை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நமக்கு காலில் நம்ம ஜெபிக்கிற நேரங்கள், இடைநாட்கள் கிடைக்கிற நேரங்கள், கற்றுக் கொடுக்கிற நேரம் வேஸ்ட் ஆகாதபடி தேவ சமூகம் ஜெபிக்கிற நேரங்கள் உண்டு, இரவு ஜெபிக்கிற நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வேலைக்காக மற்ற காரியங்கள் போகும்போது எந்த மனிதர் முன்னாடி போனாலும் சரி, எங்கு சென்றது உடைய உள்ளான மனிதர் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். நீ ஐக்கியப்பட வேண்டிய ஒருவர் உண்டு, அவர் தேவனாகிய கர்த்தர். ஆவியில் அவரோடு ஒன்றித்தது. ஆமென். உள்ளான மனிதர் தேவனுடைய தாகம் கொள்ளட்டும். ஆமென். சொல்லுகிறார், அதிகாலமே கர்த்தரை தேடுகிறேன். Bye.
ஆண்டவரை இல்லாமல் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு வேறொரு வழி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முழு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் சமாதானமும் இயேசுவிடத்தில் மட்டுமே. அவர் ஒருவரே நம்மை சீராய் சபையாய் சிறப்பாய் வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 61 நாம் வாசிக்கும் போது, தேவனே என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலும் தாகமாயிருக்கிறது. ஆமென். Glory to Jesus. Hallelujah. ஒருவேளை தேவனோடு நேரம் செலவிடுவதுனா, எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதுனா, உன்னை சார்ந்த ஜனங்களோடு நிந்திக்கலாம், பரியாசிக்கலாம். ஆமென். ஆனால் ஒன்று மட்டும் மறந்து விடாதே, என் தேவனை போல் சர்வ வல்லமையுள்ள தேவன், வல்லமை உள்ளவர் வேறு ஒருவரும் இல்லை. தேவனை சார்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனை வராத வரும். ஆமென். ஆமென். ஆனால் அது வந்த வழி தெரியாது, போன வழி பெரிய பிரச்சனை. பெரிய என்ன செய்வது, மற்ற நான் எப்படி சமாளிப்பது, நான் எப்படி வெளியே வருவது என்று நான் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த பெரிய மலை போன்ற பிரச்சனை நம்மை வந்து விழுந்து விடாதபடி நம்ம அதன் மத்தியிலே பாதுகாத்து ஒரு தகப்பனே சுமக்கிறது போல நம்ம சுமந்து மனதை கொண்டு சேர்க்கிறது. அதனால் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை நோக்கி பார்ப்பதற்கு ஒரே ஒரு முகம் கர்த்தருடைய முகம் மட்டுமே. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பக்தர் சொல்கிறார். சங்கீதம் 123 1-2 வாசிப்போமாக. அலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இறக்க செய்யும் எங்கள் கை கண்கள் உண்மையை நோக்கி கைகளை தட்டி கத்துகிறார். ஏதோ கொஞ்ச நேரம் ஜோ பண்ணிட்டு போனேன், பிரச்சனைக்காக கஷ்டங்களுக்காக கொஞ்ச நேரம் ஜோ பண்ணிட்டு போனேன், அப்படி அல்ல. நான் சொல்லியிருக்கலாமே, எங்களை இறக்க செய்யும் வரைக்கும், எங்களுடைய உதவி கிடைக்கும் வரைக்கும், எங்களுக்கு நன்மை உண்டாகும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கும். எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தருடைய வார்த்தை. கவனத்தை வேறு பக்கம் திருப்பாது. ஆமென். ஏற்ற நேரம். ஆமென். ஒருவேளை நீ பல காரியங்கள் முன்பதை ஜெபித்து போராடி கொண்டிருக்கலாம். இப்ப கிடைச்சா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே. உன் ஜெபத்தையும் நாங்களாய் கட்ட கேட்கிறார். எந்த நேரம் அது தேவையோ அந்த நேரம் கரெக்டாக அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. நம் பார்வைக்கு தாமதிப்பது போல தோன்றும். நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளத ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோம். அடுத்த வருஷம் செய்வதற்கு இப்பவே என்ன பண்ணிட்டு இருப்போம், சேர்த்துட்டே இருப்போம். நம்ம தேவன் அப்படி அல்லேலூயா. அவருடைய கவனத்தில் அது இருக்கும். ஏற்ற நேரம் கரெக்டா அவருக்கு ஹalleluya.
அதனால நம்ம தாமதிக்கிறது போல நினைக்கிறது. ஆமென். அடுத்த வாரம் உள்ள பிரச்சனைக்கு 24 மணி நேரம் இப்பவுமே என்ன செய்வோம்? போராடிட்டு நானும் கை வைத்து நல்லா இருக்கு. அது என்ன செய்வது? அதுக்கு டைம் அது முடியல, இது வரல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஒரே குழப்பம். நம்ம நினைக்கிறது ஆண்டவரை என்ன போல குழம்பட்டுமே. நான் குழம்பி போய் நொந்து போய் புலம்பிட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் புலம்பல? அப்படி கேட்ட வேலை அதுக்கு அர்த்தம். அடுத்த வார காரியம் என்ன செஞ்சேன்? ஜூம் பண்ணி பார்த்தேன், ரொம்ப போராடி பார்த்தேன், எல்லாம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. என்ன நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் போராடுறேன், நான் புலம்புறேன், நான் அங்கலாய்க்கிறேன், எனக்கு கூட சேர்ந்து புலம்புறது இருக்கான், அங்கலாய்க்கிறது தெற்கு வடக்கம் ஓடுறதுக்கு ஆண்டவர் கூட வரல. தேவனை நீ மனுஷனாய் பார்க்காத, அவரை தேவனாய் பார்க்க. தேவன் என்ன சொல்கிறது? சர்வ வல்லமை உள்ளது, இல்லாமையில் இருந்து உருவாக்குகிற தேவன். ஒரு கல்யாண வீட்டுல இல்ல, ஒரு கல்யாண வீட்டுல இல்ல, அதுவே முடிச்சு. ஜாடியெல்லாம் காலி, எதுவுமே இல்லை. ஐயோ, அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் தெற்கு முடக்க போடுறாங்க. என்ன செய்யும்? எங்க போறது? எங்க போச்சு, அவமானாய் போச்சு. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு இன்னும் பார்க்க முடியல, தெற்கு முடக்க போடுறாங்க. என்ன செய்ய? கடைசியில் பார்த்தா ஒரு மணி இந்த நேரம் வந்தாங்க, முட்டி மோதிட்டு தீர்ந்து போச்சு. இந்த தீர்ந்து இது காலிய இந்த திராட்சரசம் எவ்வளவு ஒரு காலியங்கிற காரணமே ஏன்தான்? இயேசு. அவர் வாராடத்துல சும்மா காலி வண்டியில தன்னைய காட்டு வழியா நடந்தாரு. அவர் வாராட ஒரு படையே கூட்டம். இயேசு கூப்பிட்ட உடனே அதையும் யோசித்திருக்கணும். ஆமென். இயேசு கூப்பிட்டா அதையும் கூப்பிடணும், அதையும் யோசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தோதரம் அவ்வளவு மனசு சொல்றேன். அவங்க சில காரியங்கள்லாம் செஞ்சு வீடெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணி கரெக்டா பரவாயில்ல, சரி இவங்க வீடு பிரதிஷ்டை பண்ணா போல இருக்கு, நமக்கு அழைப்பு வரோம், நம்ம கல்யாணம் பிள்ளைகளுடைய நல்ல காரியத்துக்கு அழைப்பு கொடுக்கும். கடைசியில் பார்த்து யாரையும் கூப்பிடல, அவங்க சட்டிக்குள்ள பட்டிக்குள்ள வச்சு எல்லாம் அடைக்கி மூடி எல்லாம் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாரு, ஆளு காஞ்சாலமாக இருப்பானோ நினைக்கிற மாதிரி. நம்ம அப்படி இல்லை. நம்ம தேவனுடைய சபை தேவ மக்கள் அப்படி இல்லை. தனக்கு காரியம் என்றால் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தெய்வ மக்களோடு செய்வதுதான் கர்த்தருடைய காரியம். அதான் கர்த்தர் வருவார். அதான் பாருங்க, ஸ்தோத்திரம். இயேசு தாய் சீசர்கள் எல்லாம் உண்டு. அவங்க அழைப்பு யாரு கொடுத்தாங்க? இயேசு. என்னது? வந்தது என்ன? சின்ன வீடு, ஆனா 50 வீடு நிறைய ஆட்கள். இவங்க நினைச்சது என்ன? இயேசு வருவாரு, அவர் 2 பிஸ்கெட்டும் ஒரு டீ கொடுக்கலாம் சொன்னாங்க. சரி, கூட இயேசு சீசமாக வருவாங்க, அவங்க ஒவ்வொரு பிஸ்கெட் கொடுத்து போறோம். நம்ம கனவு போடுறோம், எல்லாம் கனவு போட்டா நம்ம இருக்கும். ஒரு செய்கிறாங்க, அவன் என்ன செய்யணும்? முன்கூட்டி யோசிக்கணும். நம்ம கூப்பிடுறது யாரை கூப்பிடுறோம்? மனுஷன் அல்ல, யார? நம்ம ஆண்டவரை கூப்பிடுறோம். அவரை கூப்பிட்டா அவர் மட்டும் வரவரல்ல, அல்லேலூயா, அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம். இவங்க இயேசுவை கூப்பிட்டாங்க, ஆனா வந்ததெல்லாம் எக்கச்சக்கா இருக்குமே. தெற்கு வடக்கம் பார்க்குற எல்லாம் கொடுத்தாங்க, ஊத்துறது கூட தண்ணி எல்லாம் கலந்து ஊத்திட்டாங்க. ராட்சசம் இல்லையா? சில சாப்பாடுல தண்ணி ஊற்றுறாங்க, சில டீ எல்லாம் வாங்கிப்பாங்க. சிலவங்க டீ எல்லாம் வச்சு ஒரு 4 பேர் டீ வச்சுருவாங்க. டீ வச்சு எல்லாம் கூட ஒரு 4 பேர் வந்தாங்க. என்ன பண்ணுறது? ஐயோ, சரி ஊற்று தண்ணி. சிலவங்க ஊற்றுனா பச்சை தண்ணி ஊற்றிக்குமா? இப்படி ஆமா, நான் வந்து தான் குடிச்சிருக்கிறேன். அல்ல, பச்சை தண்ணி ஊற்று குடிக்க பண்ணுறது ஒரு மாதிரி தண்ணி
வேற இருக்கும். இதே மாதிரி மாட்டி பங்க எல்லாமே திராட்சை ரசத்தை என்ன ஊற்றிட்டாங்க, தண்ணி ஊற்றி கலந்துற கடைசி ஊற்றுறதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, மனசுல கூட இல்லாம வாங்கி கொடுத்து திராட்சை ரசம் காலி. உடம்புல என்ன பண்றது, உடம்பு இயேசுவை கூப்பிட்டு தப்பா போச்சு. வேற வேற கூப்பிட்டாரு, அவரை கூப்பிடாம இருந்தது நம்ம சொந்தக்காரங்க 10 பேர் சொல்லி வச்சிருந்தோம், அந்த பிரச்சனை இல்லை, நம்மளோட நன்றிருக்கோம். இது அவரை தெரியாம கூப்பிட்டுட்டோம், அவர் வந்துருக்காரு, அவர் நம்ம சும்மாடாக இருந்தாரு. சோதரன் அல்லேலூயா. நம்ம கூப்பிடாதவன் நம்ம எதுக்கு என்ன வந்து உட்கார்ந்துருக்கோம், அவன் கூப்பிடாதவன் வந்திருக்கிறான், எதிரியும் வந்திருக்கிறான். ஐயா அவனை நம்ம கூப்பிடவே அவனும் வந்திருக்கிறான். ஆமா, எதிரிகளை சிநேகிக்கிறவன் நம்ம ஆண்டவர். இப்ப என்ன பண்றது, எதா இருந்தாலும் சரி நம்மளால இன்னைக்கு டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது, ரெடி பண்ண முடியாது. அவருக்கு அம்மாவோட சொல்லலாம், மரியாதை அம்மாவோட, மரியாமே அம்மா இப்படியாக டிரான்சாக்ஷன் காலியாக இதுக்கான காரணம் யாருன்னா உங்க மகன். என்ன பண்றது, இப்போ அதுக்கு ஸ்டெப் இவங்க எடுத்தாங்க, நம்மளால தான் வந்தது. திராட்சை முறைப்பட்டு இயேசு பார்த்தார், ரெக்கமெண்ட் இயேசுக்கு அம்மாவிட்ட சொல்லி எங்களுக்காக எழுந்து கொடுங்கள் சொன்ன மாதிரி, என் வேலை இன்னும் ஸ்ரீ உனக்கு எனக்கும் பிதாவின் சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்துக்கு யார் வரக்கூடாது, மரியாதை. இயேசுவை 10 மாசம் குழந்தையை பெற்று வளர்த்தியா, அதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. ஸ்திரீகளுக்கு நீ யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அதனால வந்து அதை கண்டு சாப்பிட எல்லாம் ஓமல வந்து எல்லாம் யாரு டைரக்ட். சரி இயேசு தாய்தான் அவர்களை என்ன சொல்றாங்க செய்ய, எனக்கு இதுல பங்கே கிடையாது, எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்தா தான் குடிப்பேன், அதுதான் முடியும். நான் என்னை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, என் ரெக்கமெண்ட் அவரு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்புறம் தான் நேரடியாக இயேசுக்கு போறாங்க. அலேலியாவை பார்த்தோம், ஜாடி என்ன செய்ய தங்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவைக்காக நம்ம அவங்க கல்யாணத்துக்கு எத்தனை மாசத்துக்கு முன்னே ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து அடுத்த பத்திரிக்கை பார்த்து அவனை திரும்ப அடிச்சு ஒரு 50-100 பத்திரிகை இந்த வீட்டில் பார்த்து வைக்கிறது மாதிரி அடிச்சு அரிசி வாங்கி அதுக்கு ஆர்டர் பண்ணி இதுக்கு ஆர்டர் எல்லாம் இது பண்ணி போராடிட்டு கிடப்போம். இயேசு உட்கார்ந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறது. ஜாடி என்ன செய், கண்ணீர் ஒன்றுமில்லை, தண்ணியா கேட்கல, அவர் சொன்னதன்படி நீ செய்தியாக எல்லாம் கணத்துல தண்ணி எங்க வருதுப்பா, கொண்டு கொடு. கிணத்துல டைரக்டா கொடுக்க சொல்லக்கூடாது, மோட்டர் சிலரை வாயில எடுத்து விட்டுருக்கலாம். தேவன் சொல்றது, கிணத்துல கிடக்கிற தண்ணியை அவர் திராட்சரசமா மாற்றல. ஹல்லேலூயா. அங்கிருந்து என்ன பண்ணப்பட்டது, செப்பரேட் பண்ணப்பட்டது. ஜாடிக்குள் வந்ததே இனிமையானதாய் மாறும். இந்த காரியத்திற்காக மனிதர்களாகி நாம் முன்கூட்டியே பார்க்கிறோம், அடிச்சுட்டே இருக்கும். ஆண்டவரே 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 உண்மையை நம்புறேன், உண்மையை நம்புறேன், உண்மையை நம்பி இருக்கிறேன், இதே ஜெபிங் தான், உண்மையை நம்பி இருக்கிறேன், உண்மையை ஒரே ஜெபிங் தான். ஆனா கட்டளை தெரியும் இவனுக்கு எப்ப செய்யணும். நம்மை போல் ஆண்டவர் கணக்கு சர்வ வல்லம் உள்ளது, அவர் சொல்ல ஆகும் கட்டளை இருக்கும். அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், அப்போ அவர் செய்யணும்னா நீ அவரை யாரை சார்ந்திருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் உன் கவனம் அவர் மேல் தான் இருக்கு. உன் தேவையை சொல்ல வேண்டிய முதல் நபர் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். பிரச்சனையை கொண்டு போன்ற முதல் நபர் ஆண்டவர் தான். மனிதனிடம் போகாத அநேகர் அங்கங்கே மனிதர்களை தேடி எடுத்து அவரை தேடி பிடிச்சு அங்க போய் முடியாம கடைசியில சர்ச்சில் போய் பாஸ்டரோட ஜெபம் பண்ணோம். வந்தாச்சு, என்ன ரொம்ப பிரச்சனை, பாஸ்டர் இப்படி ஆக முடியாது,
இது எவ்வளோ நாளா இருக்கு? 2 வாரமா இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லல? அங்கே போனேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டு ஒன்றும் ஆகலை. அதுதான் கடைசியில் வந்தேன். இப்போ ஆண்டவர் செய்வதற்கு நேரம் இல்லை. நீ நேரத்தை எங்க போட்டு அங்க போச்சு. நேரத்தை தேட யாரு? தேவனை. மனுஷன் தேடி பிடிச்சி கடைசியில முடியாம கிடக்குது. இயேசுவோட வாழ்ந்தல்ல கட்ட செய்வதும் மனுஷன் போனதான் செய்வான். அல்லேலூயா. ஆனால் அதனால நேரத்தை ஏற்ற மீனா மரியாதை மீனா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா சீசப்பா ஆண்டவர் கோரி ஊத்து சொன்னா என்னதான் கோரி ஊத்துவாரு? தண்ணி தான் கோரி ஊத்துவாரு. நம்ம முதல்ல தண்ணி என்னதையோ கோரி. இப்போ வேற கல்யாணத்துக்கு போயிட்டா கோர அடிச்சு விடுவாங்க. 22 வருஷம் குறைஞ்சு போச்சு. ஆண்டவருக்கு காணாம ஒரு கல்யாணம் இருக்கு. கிணத்துல தண்ணி எங்க தரப்பா ஜாடி நம்ம ஒரு காலேஜ் அதே போல நம்ம முதல்ல நம்ம செஞ்சிருக்கோம். ஒத்துக்கிட்டு வர சரி அங்க அதான் வச்சிருக்காரு. எதா இருந்தாலும் அப்புறம் ஆண்டவர் சொன்ன பிறகு நம்ம தண்ணியை கொண்டு நிரப்புறது டைம் ஆயிடும். அதோட மக்கள்கிட்ட வெயிட் பண்ணிட்டு டயர்ட் ஆயிடும். தேவனை விட மனுஷன் பெரியவனா இன்னும் லேட் பண்ணிடுவோம். நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம்? நிரப்பிடுவோம். ஆனா மனுஷன் செய்வதன் மேல் கண்டு கவனம் செலுத்த மாட்டார். அல்லேலூயா. தேவனால் செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எதை செய்ய வேண்டும் என்றாலும் தேவனால் நடக்க வேண்டும். கட்ட ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறவர். நீ அவனிடத்தில் முறையிட்டால் ஆமென். நீ யாரை சந்திக்க போகிறாயோ அவருடைய இருதயம் உனக்கு சாதகமாய் திரும்பும். கர்த்தரை சந்திக்காமல், கர்த்தரோடு உறவாடாமல், கர்த்தரோடு பேசாமல், கர்த்தரோட சமூகத்தை நாடாமல் டைரக்டா நீ அங்க போறேன்னா அவனுடைய இருதயம் உன்னை பார்த்து எழுதாய் கடினப்படும். நீ ஒரு மனிதனை நீ நன்மையை தேடி போனா கூட அல்லேலூயா அவனை உனக்கு செய்வதற்கு ஒரு இருதயத்தை தூண்டி விடுகிறது யார்தான்? அதான் சொல்றது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கற்படுத்த உண்மையா இருந்தா, தெய்வ பக்தியாய் பரிசுத்தமா இருந்தா உனக்குரிய நன்மையை செய்ய கர்த்தர் யாரையும் என்ன செய்ய மாட்டார். அவன் எழுப்பி ஏவுவான், உள்ளத்தை தூண்டி விடுவான். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை சந்திக்கணும். சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனை. மனுஷனிடத்தில் போறதுக்கு முன்னர் யாரை சந்திக்க மாட்டார்? தேவனிடத்தில். ஆண்டு சமது முழங்கால் படி ஆண்டவர் நான் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக மனுஷ ஆலோசனையின்படி வாழ்ந்தேன். என் மூளை அறிவின்படி நான் வாழ்ந்தேன். என் சொந்த பந்துக்களுடைய ஒத்துழைப்பு நான் செய்வேன். இன்று எனக்கு நான் யாரை சந்திக்க போகல, நான் உண்மை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ யாரு போல செய்ய போகிறீரோ அது உம்மிடத்தில் இருக்கிறதா? எனக்கு இதிலிருந்து எனக்கு ஒரு பதில் வேண்டும். ஆமென். எனக்கு இந்த நன்மை எனக்கு நடந்தாக வேண்டும். அப்பா என் உண்மையெல்லாம் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் நாடிப்பார். ஜோமனிட்டு கடந்து போகும் போது அது உனக்கு சில உள்ளங்கள் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைச்சிருக்கும் நினைக்க அந்த நினைக்கும் சிந்தையை தூண்டுகிறவர் யாரு? நீ தேவனை சந்திக்காமல் நேரடியாக உன்னை பார்த்த உடனே உண்மையில் அவனுக்கு என்ன வரும்? வெறுப்பு. கேட்டால இல்லைங்க எடுத்து தெய்வம் கவனமா இருக்கு. ஆனால் அதுல அதற்கு ஏற்றப்படி உங்க வாழ்க்கை இருக்கும். அதுவே நீ மாயமலம் பண்ணிட்டு ஆண்டோட ஜோமன் எடுக்கணும் வேலைக்கு அதே நினைப்பதாக நம்ம எப்படியே மாறலாம். அதெல்லாம் பரவாயில்ல. ஜோமன் ஆண்டுக்காக 100க்கு 100 கேட்க மாட்டேன். அது போல முதல்ல நாம் சரியா இருக்கணும். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிற உள்ளம் வேண்டும். ஆமென். தேவனுடைய பார்வை பரிசுத்தவானாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டு சுத்திகரிப்பு நம்ம ஒப்புக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதன் பிறகு அவருக்கு வேதத்தை வாசிப்பு ஒரு வருஷத்தை வாசிக்க முடியும். சங்கீதத்துல 147 11 வசனம் வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் பிரியமர்.
அல்லேலூயா. ஆமென். அதை புரிந்து கொள்ளணும். அதே 147 சங்கீதம் 14 வசனத்துல அவரும் எல்லைகளை சமாதானப்படுத்துகிறார். அதே 14 வசனம் சொல்கிறது தமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறது பிரியமா இருக்கிறார். யாருடைய எல்லையை சமாதானப்படுவார்? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்து. சொல்ல புரியுதா இல்லையா? அவர் உனக்கு செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பகைவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவர் வழியில நடப்பார். ஆமென். கர்த்தர் பிரியமான பாதையை தெரிந்து கொள்ளும். தேவன் விரும்புகிற பாதை கடந்து செல்வோம். அல்லேலூயா. ஆமென். துணிகரமாய் போற தெய்வ பயம் இல்லை. தேவனை பயப்படுற பயம் ஒரு மனம் அவருக்குள் இருக்கும் என்றார். அல்லேலூயா. தேவன் வெறுக்கிற காரியத்தை அவன் வெறுக்க பிளான் பண்ணுவான். அவர் தேவன் வெறுப்பதற்கு அது கொஞ்சம் பிரியம் ஏற்படாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உன் வாழ்க்கையில் நன்மை செய்யணும். கர்த்தரை பயப்படும் பயம் இருக்கும். உன் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டுமா? கிருபைக்கு நீ என்ன செய்ய காத்து. ஆண்டவரே, நான் எதற்குமே தகுதியற்றேன். நான் உடைய முகத்தை நோக்கி பார்க்க எனக்கு தகுதி இல்லை. நான் குறைவுள்ளவன் அப்பா. ஆமென். ஆமென். எனக்குரிய நன்மை கொடுத்திருந்தான் வர வேண்டும். தேவாலய எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை தேவனுடைய பிள்ளை நோக்கி பார்க்கும் போது ஆமென், கர்த்தருடைய வாழ்க்கை நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 49:19 வாசிப்போமாக. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் உன் தேசமும் ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன் வனாந்தரமான நிலையை அவர் மாற்றுவார். உன் பாலிடத்தை அவர் சீர்படுத்துவார். ஆமென். நிர்மூலமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்துவார். தேவனை நினைச்சியும் போது தேடும் போது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடும் போது, அல்லேலூயா, வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் மனாந்தரம் போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு காணப்பட்டால், அல்லேலூயா, இந்த மனாந்தரத்திலேயும் கண்மலையும் தண்ணீரால் உன் தாகத்தை தீர்க்கவும் வானத்தின் மன்னாவால் உன்னை போஷிப்பதற்கும் வல்லமையுள்ள தேவனை கர்த்தரோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷித்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவருடைய தாகத்தை தீர்த்த கர்த்தர். ஆமென். இரண்டாவது வனாந்தரங்களை மாற்றவல்ல. ஆமென். ஒருவேளை உனக்கு செய்கிற தொழில் விஷயத்துல உன் வாழ்க்கையில் குடும்பத்துல எல்லாவற்றையும் ஆந்திரம் போன்ற ஒரு வறண்ட நிலை காணப்படலாம். ஆமென். நீ கர்த்தருடைய சமூகத்தை தேடும் போது, அல்லேலூயா, வனாந்தரம் போன்ற சூழ்நிலை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாலிடங்கள் இழந்தது, நன்றா இருந்ததெல்லாம் வீணாய்விட்டது. நல்லது போல் இருந்து பாழாய்ப்போச்சு. எதிர்பார்த்ததெல்லாம் விலகிவிட்டது. நான் அப்படி நினைத்தேன், இப்படி நினைத்தேன், எல்லாம் தோல்வியில் முடிந்தது. வேதம் சொல்லுகிறது பாலிடங்களை எல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துகிறது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார். உன் வாழ்க்கையில் அறியாமைகள் குறைகள் அறிக்கை என்று ஜெபி. ஆண்டவரே, நம்ம துக்கப்படுத்துகிற காரியங்கள், உங்க மரண நேரங்கள், உங்க வேதனைப்படுத்துகிற காரியங்களை தயவாய் என்னை மன்னியும். இந்த விஷயத்தில் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு நீ பதில் தருவீர், அற்புதம் செய்வீர் என்றுள்ள ஒரே ஒரு நம்பிக்கையோடு ஒரு சமுதாயம் காணுகிறது. எனக்கு இறங்கும் விசுவிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. பாலிடத்தை கர்த்தர் சீர்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிர்மூலமானவைகள் ஒன்றுமில்லாமல் தகர்க்கப்பட்டு போனவைகளை கர்த்தர் சீர்படுத்த அவர் வல்லவர்.
எல்லையை சமாதானம் உள்ளவர்களாக்க வேண்டும். கர்த்தரை பயப்பட பயம் அந்த கிருமிக்கு காத்திருக்கிறதான ஒரு உன்னதமான அனுபவங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஒருவேளை கழிந்த மாதம் கழிந்த நாட்கள் தோல்வியோடு துக்கத்தோடு வியாகுலத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கரம் பிடித்து சொல்லுகிற தேவன் அவர் எல்லைகளை சமாதானப்படுவதாக. உன் சஞ்சலத்தை உன்னை விட்டு அகற்றுவேன். உன் குழப்பத்தை உன்னை விட்டு அகற்றுவேன். உன் துக்கத்தை உன்னை விட்டு அகற்றுவேன். வியாகுலத்தை உன்னை விட்டு அகற்றுவேன். இன்று கண்ட ஈட்டில் நீ காணவே மாட்டாய். இருக்கிற செங்கடலை போன்ற பிரச்சனையை நான் பிளக்க வல்லமை உள்ளது. யோனானை பிரிக்கிற வல்லமை உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களோடு சென்ற அதே கர்த்தர் உன்னோடு ஒரு குடும்பத்தோடு இருந்து நன்மையான காரியங்கள் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அப்படி இழந்து நிற்போமாக. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன். அற்புதங்கள்
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கண்ணீருக்கும் குறைவில்லை, புலம்பலுக்கும் குறைவில்லை. எதிர்பார்த்து இந்த பிள்ளைகள் அநேகர் தோய்ந்து போய் வறண்டு போய் வாய்மையாளத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. பல எதிர்பார்ப்பு, பல முயற்சிகள் தோல்வி அடைந்து எந்த ஒரு காரியங்களும் நடக்காம எவ்வளவு முயற்சித்தாலும் அது தோல்வி நடப்பதில்லை. பிரயாசப்பட்டால் பலனில்லை. என்ன செய்வதற்குள்ள ஒரு கேள்வியோடு நம்முடைய சன்னிதானத்தில் இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்ம ஆண்டவருடைய கரம் அமர்வதாக என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வீராக. குறைகளை கர்த்தர் மன்னித்து மனுஷர்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் தலைமுடிய கூட கர்த்தரை சேவித்தார்கள். இயேசு இயேசு என்று போனார்கள். இப்படி இருக்கிறது என்று பிறர் பழி சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. உம்முடைய நாமம் தூசிக்கப்படவும், உம்முடைய நாமத்திற்கு கர்த்தாவே அவன் பெயர் உண்டாகிற அளவில்
ஏதோ நடக்காத அப்படி ஜனங்களுடைய வாழ்க்கை அற்புதம் செய்யும். அதற்கு தகுதியற்ற தடைகள் எது இருந்தால், கர்த்தர் துக்கப்படுகிற எந்த காரியம் இருந்தால் அவர்களுக்கு அதை உணர்த்தும். அவர்களுக்கு மன்னித்து இறங்குவீராக. தேவனுடைய கரம் வெளிப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. தேவன் அப்படி செய்கிறபடி நான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே